ஹலோ எவ்ரிவன், நான் இன்னைக்கு என் வீட்ல இருந்து லாண்ட்ரி கார்டு எப்படி போடுறதுன்னு பார்க்க போறேன். ஸோ இது வந்து லாண்ட்ரி கார்டு ரீசார்ஜ் பண்றது. லாண்ட்ரி கார்டு ரீசார்ஜ் எப்படி பண்ணுறது? இது எங்க லாண்ட்ரி ரீசார்ஜ் பண்றது. நான் $10 எடுத்திருக்கேன். எனக்கு லாண்ட்ரி கார்டு எப்படி டிஸ்பேச் ஆகுது, புதுசா எப்படி வாங்குறது தெரியாது. பிகாஸ் நான் வரத்துக்கு முன்னாடி நான் சொல்லியிருந்தேன், என் ஹஸ்பண்ட் வந்து இங்க ஆல்ரெடி வந்து இங்க இந்த கம்யூனிட்டில இருந்தாரு சொல்லிட்டு, அதனால ஸோ என்னுடைய பில்டிங் வந்து அதுதான் என்னுடைய பில்டிங். ஸோ அந்த அந்த அப்பார்ட்மெண்ட்ல லாஸ்டா போடும், அந்த இடத்துல என்னோட பில்டிங். அங்கேருந்து நான் என்னுடைய பில்டிங் நம்பர் 1க்கு வந்து ரீசார்ஜ் பண்ண வந்திருக்கேன். ஸோ வாங்க போவோம். பில்டிங் நம்பர் 1 எப்பவுமே லாண்ட்ரி வந்து பேஸ்மெண்ட்ல தான் இருக்கும், லைக் இந்த மாதிரி பேஸ்மெண்ட் கிட்ட. ஸோ அங்கே போய் தான் போடணும். லாஸ்ட் வீக் பார்க்கும்போது லாண்ட்ரி வந்து ரீசார்ஜ் பண்ண முடியல, கார்டு வந்து ரீசார்ஜ் பண்ண முடியல. கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தேன். இந்த எப்படின்னு தெரியல, பார்ப்போம். ஸோ இங்கே கூட பாஸ்வேர்ட் போட்டு தான் போகணும். ஸோ நான் கதவை பாஸ்வேர்ட் போட்டு தந்துட்டேன். போகலாமா? ஹலோ, இதுதான் லாண்ட்ரி ரீசார்ஜ் பண்ணுற இடம். அண்ட் இதுதான் மிஷின்ஸ். ஸோ அதுதான் வாஷிங் மிஷின். இது வந்து ட்ரையர்னு நம்ம ஊர் நாட்டம் புரியறது கிடையாது. இது நிஜமாலே வந்து இது பண்ணுறது. ஸோ இதான் லாண்ட்ரி போடுற மிஷின். ஸோ ஃபஸ்ட்டு நான் என் கார்டை போட்டு எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் ரீசார்ஜ் பண்ணேன். சரி, கார்டு இங்கே போடணும், பில் இங்கே கட்டணும். அதுக்கப்புறமா கார்டு புதுசாக வந்தவங்க. ஸோ நான் ஒரு வேல்யூ போட்டு இன்னைக்கு ஒர்க் ஆகுதுன்னு நினைக்கிறேன். இப்போ ஓல்டு வேல்யூ எவ்வளோ, நியூ வேல்யூ, ஆடட் வேல்யூ எவ்வளோன்னு காமிக்கும். அதுக்கப்புறமா ஒரு மொத்தமாக ஆட் பண்ணி எவ்வளோ வேல்யூ இருக்குன்னு காமிச்சிட்டு கார்டு ஆட்டோமேட்டிக்காக வெளியே வந்துடும். இப்போது இந்த கார்டு ரீசார்ஜ் ஆகிடுச்சு. இப்போ இந்த கார்டை வச்சு எப்படி வாஷிங் மிஷின் ட்ரையரையும் போடுறதுன்னு பார்ப்போம். ஹலோ, நான் இன்னைக்கு லாண்ட்ரி போட போறேன். ஸோ இதுதான் லாண்ட்ரி. இது சோப் பாக்ஸு. லாண்ட்ரி கார்டு ஆல்ரெடி ரீசார்ஜ் பண்ணிட்டேன்னா, ஸோ அங்கதான் என்னுடைய லாண்ட்ரி. எங்க பில்டிங் பக்கத்துல இருக்கிற லாண்ட்ரி. இதுதான் என்னுடைய பில்டிங். பாருங்க, இந்த சைட்ல இருக்கிறது என் பில்டிங். அப்படியே ஸ்ட்ரெயிட்டா வந்தா லாண்ட்ரி. ஸோ சீக்கிரம் போய் போடலாம். நான் சொன்ன மாதிரி எப்பவுமே லாண்ட்ரில எப்பவுமே அண்டர் பேஸ்மெண்ட்ல தான் இருக்கும். ஸோ போய் போட்டுருனா ஆல்ரெடி ஒருத்தவங்க போட்டுங்க. ஒவ்வொருத்தையும் பாஸ்வேர்ட் போடுறது கடுப்பா இருக்குங்க. வாங்க போலாம். ஸோ இதுதான் நாங்க லாண்ட்ரி போட போறோம். இதுதான் என்னோட வாஷிங் மிஷின். ரொம்ப சின்னதா இருக்கும். ஸோ இதுதான் நாங்க வந்து நான் இங்க எப்பவுமே என்ன பண்ணுவேன்னா, ஒரு ஒரு வாரம் துணியை ஃபுல்லா சேர்த்து வச்சிருவேன். ஏன்னா இங்க ஒரு தடவைக்கு எவ்வளோ $2 $2.50. அதனால வந்து மாசம்லாம் வந்துச்சு, தினமும்லாம் வந்து வாஷிங் மிஷின் போட்டுட்டு இருக்க முடியாது. அதனால ஒரு வாரம் ஃபுல்லா சேர்த்துருவேன் துணியை சேர்த்துட்டு, அதுக்கப்புறம் ஒரு வாரம் ஃபுல்லா துணியை சேர்த்துட்டு, அதுக்கப்புறம் அதை வந்து வீக்லி ஒன்ஸ் போட்டுருவாது. இது வந்து இந்த கூட ஃபுல்லா துணி இருந்துச்சுன்னா இது வந்து 3 பார்ட் போடணும். இதுதான் வந்து சோப்பு இது பண்ணுவாங்க. அதுக்குள்ள நான் இந்த பார்ட்ஸ் யூஸ் பண்றோம் நாங்க இங்க. இப்போ கூட இந்தியாவில் கூட இந்த மாதிரிலாம் கிடைக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி டைட் பார்ட்ஸ் நாங்கள் டைட்டாக யூஸ் பண்றோம். ஓகே, இதை போட்டாச்சு. ஸோ நான் இப்போ ரீசார்ஜ் பண்ணல லாண்ட்ரி கார்டு. அதை வந்து நம்ம என்ன பண்ணோம், இந்த இடத்துல போடணும். இதை போட்டோம்னா ஒரு பதட்டத்தே இருக்கு. இதை போட்டுட்டோம்னா கார்டோட பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு காமிக்கும். 27 இருக்கு. இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணினா 42 minutes ஆகும். ஸோ இதை நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னா $2.50 டெட் ஆகிடும். ஸோ இப்போ நான் லாண்ட்ரி கார்டு ரீசார்ஜ் பண்ணியாச்சு. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஸோ வாஷிங் மிஷின் போட்டாச்சு. அடுத்த ட்ரையர் 42 minutes அப்புறம் ட்ரையர் முடிச்சுட்டு போயிடலாம். அவ்வளோதான். அதுக்கப்புறம் நம்ம முடிஞ்சிருச்சு. ஹலோ, 45 minutes முடிஞ்சிருச்சு. ஸோ நம்ம இப்போ வந்து வாஷிங் மிஷின்லேருந்து துணியெல்லாம் ட்ரையருக்கு ஷிஃப்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நான் ட்ரையர் எப்படி போகுதுன்னு சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி ட்ரையர் எடுக்கிறதுக்கு முன்னாடி இது காமன் வாஷிங் மிஷின் இருந்ததுல எல்லா தடவையும் துணி போட்டுக்கோங்க. அதனால எல்லா தடவையும் துணி போடும்போது இந்த மாதிரி பஞ்சா அந்த துணியில இருக்கிற ஈரெல்லாம் இப்படி வந்துடும். ஸோ இது எடுத்துட்டு அடிக்கடி நம்ம அதை க்ளீன் பண்ணிடணும். அப்பதான் நம்ம துணி போடும்போது மற்றவங்களோட இதெல்லாம் நம்மளுக்கு வராது. அதனால இதை போட்டுட்டு அப்புறம் இது இந்த இடத்துல வச்சிருந்தோம். இந்த இடத்துல வச்சுட்டு
இப்போ நம்ம வாஷிங் மிஷின் போடுறது. இப்போ வாஷிங் மிஷின்ல போய் துணி எடுத்துக்கலாம். 2 வீக் அதுக்குள்ளேயும் நிறைய பேர் வந்து போட்டாங்க. இன்னொரு விஷயம், இங்க முக்கியமான விஷயம் என்ன, இந்த கம்யூனிட்டியில நிறைய பில்டிங்ஸ் இருக்கிறதுனால எல்லாரும் வந்து வாஷிங் மிஷின் போடுவாங்க. எல்லாரும் நானாச்சும் 2 வீக்ஸ் ஒன்ஸ் போடுறேன். எனக்கு என் கூட இன்னொருத்தவங்க போட வந்தாங்க. அவங்க ஒரு 1 மந்த் துணியை சேர்த்து போட்டிருப்பாங்க போல. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து துணி வச்சிருந்தாங்க. மூணு வாஷிங் மிஷின் மொத்தமாவே எடுத்துட்டாங்க. நல்லவேளை நான் 2 வீக்ஸ் ஒன்ஸ் போட்டதுனால வந்து ஒரே ஒரு வாஷிங் மிஷின் இருந்துச்சு. இல்லாட்டி எனக்கு எந்திருக்கவே இருந்திருக்காது இது. அப்புறம் வந்து இந்த இடத்துல வந்து இந்த செகண்ட் ட்ரையர் எதுக்கு இருக்குன்னே தெரியாது, அது ஒர்க்கே ஆகாது. நான் எப்பவுமே இந்த ட்ரையர் தான் போடுவேன் முக்கால்வாசி. ஏன்னா வந்து இது கொஞ்சம் வந்து இருக்கிற மாதிரி. இதுக்கும் அது வாஷிங் மிஷின்ல போட்டு அதே கடை தான் இதுக்கும் யூஸ் பண்ணும். இது வந்து துணியை வந்து சாஃப்ட் ஆகிறதுக்கு, ஸ்மெல்லு அந்த ஈர ஸ்மெல் வராம இருக்கிறதுக்காக இந்த பேப்பர்ல இது வச்சுப்பாங்க. அது போட்டா வந்து துணி வந்து காயும் போது வந்து அந்த ஈர ஸ்மெல் வராது. அதுதான். அண்ட் வந்து இதுக்கு எவ்வளவு மினிட்ஸ்னா வந்து 52 மினிட்ஸ் ஆகும் இது போடுறதுக்கு. ஸோ அதே போல போட்டாச்சு. கார்டு பேலன்ஸ் காமிச்சிச்சு. அண்ட் இப்போ வந்து ஓகே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அவ்வளோதான். 52 மினிட்ஸ் 53 மினிட்ஸ் ஆக்சுவலி. ஸோ அவ்வளோதான், ஃபுல் கார்டு எடுத்தாச்சு. இப்போதான் ஆக்சுவலி எங்க கம்யூனிட்டி வைக்கிற ட்ரையர் வாஷிங் மிஷின் இது. அடுத்த வீடியோ வர வரைக்கும் பாய் பாய்.